வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சேம் வந்து 281வது நாள்லேருந்து 285வது நாள் வரைக்கும் தான். அதாவது நாகாலாந்து வந்து 5 நாள் போயிருந்தேன். அதுக்கப்புறம் தான் மணிப்பூர் போனேன். அது ஒரு 5 நாள் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து நான் மிஜோரத்தில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து நேற்று தான் வந்தேன். வந்துட்டு இன்றைக்கி டென்ட் போட்டு இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணிடலாம். அந்த 2 வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் சொல்லிட்டு தான் இந்த வீடியோ 281லேருந்து 290 வரைக்கும் வந்து 2 வீடியோவாக பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நாகாலாந்து அண்ட் மணிப்பூர். ஸோ அந்த மாதிரி வந்து டிவைட் பண்ணி நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்ட் 1 நாகாலாந்து வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருப்பேன். அது என்னென்னா, நாகாலாந்தில் நாய்க்கறி, அதுக்கப்புறம் வந்து சில தவளைக்கறி, பட்டுப்புழு, ஸோ அதெல்லாம் வந்து விற்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்குறவங்களோட அது ஒரு இது மாதிரி டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லியிருந்தேன். அது வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அதுதான் இது. சேம் வந்து இப்போயே நான் சொல்கிறேன். நாகாலாந்து வந்து நாய்க்கறி அதை வந்து நான் எல்லாமே காட்டியிருப்பேன். தவளை, இந்த பட்டுப்புழு, அப்புறம் வந்து நத்தை, அதெல்லாம் காட்டியிருப்பேன். அந்த நாய்க்கறி வந்து நான் வந்து போய் பார்த்துருப்பேன். அந்த போய் பார்க்கும்போது சொல்லிகிட்டு இருப்பேன், இந்த மாதிரி வந்து உங்கள் பார்வைக்கு விருப்பம் உரியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து அந்த நாய் சவுண்டு கேட்டுட்ருக்கோம். அந்த சவுண்டே எனக்கு வந்து எனக்கு நேரில் போய் பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த டிஸ்க்ளைமரை நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து இந்த 281வது நாள் கரெக்டாக வந்து இங்கே இந்த அருணாச்சல பிரதேசிலேருந்து நாகாலாந்து போயிட்டு, இதுக்கு முன்னாடி வந்து இந்த நாகாலாந்து போகிற வழியில் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஆர்மி இடத்த பார்த்தேன். என்னென்னா சிமெண்ட்ரி, என்ன சொல்கிறதுன்னா மியான்மர் பக்கத்தில் ஒரு பார்டர் பக்கத்தில் ஒரு சிமெண்ட்ரி இருக்குது. இந்தியன் சோல்ஜர்ஸோட ஒரு சிமெண்ட்ரி. ஸோ அதை போய் பார்த்துருந்தேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாகாலாந்து போனேன். பெர்மிட்லாம் வாங்கிட்டு நாகாலாந்து போயிட்டேன். ஒரு 2-3 நாள் பெர்மிட் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக என்னென்ன எடுக்கணுமோ, வீடியோ எடுக்கணுமோ எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. எடுத்து முடிச்சுட்டு ஒரு 2-3 நாள் அங்கேயே தான் இருந்தேன். எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. குட் மார்னிங்க. 281வது நாள் கரெக்டாக வந்து இந்த ரூமில் தான் நான் தங்கியிருந்தேன். ஸோ இந்த பெட்ரோல் பங்க் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பெட்ரோல் பங்கில் தான் நேற்று இந்த ரூமில் தான் தங்கியிருந்தேன். இந்த மேனேஜர் சொல்லி பக்கத்தில் அந்த சொல்லியிருந்தாங்களே, அந்த மியான்மர் பக்கத்தில் வந்துட்டீங்க, அந்த இது சிமெண்ட்ரி இருக்குதுன்னு சொன்னாங்கள்ல, அந்த இராணுவ வீரர்களோட சிமெண்ட்ரி பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்கள்ல, அதான் போய் பார்க்க போகிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீன் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான். இங்கேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டர் தான் இருக்கான். வாங்க போய் பார்த்துடலாம். இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம், அதையும் பார்த்துடலாம் வாங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணி ரெடி ஆகியாச்சு. இப்போது என்கிட்ட ஒரு பிஸ்கெட் இருக்குது, அதை அப்படியே கையில் வச்சுட்டே போவோம். ஒரு வாட்டர் கேன் எடுத்துட்டேன். நேராக போயிட்டு அந்த சிமெண்ட்ரியை போயிட்டு என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஸோ வந்து இவர் வந்து நேற்று வந்து எனக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. சாப்பாடு கொடுத்தாரு. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துருக்காரு, மேகி கொடுத்தாரு. நேற்று வந்து சிக்கன் ஏதோ சம்திங், சாவல் ஏதோ சம்திங் கொடுத்தாரு, சோறு கொடுத்தாரு. ஸோ வெரி வெரி தேங்க்ஸ். என்ன சொல்கிறதுனா, ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ மேனேஜர் சொல்லி இவர் நல்லா பார்த்துக்கிறாரு. இவர் நேம் சாரி டுவைட்டிகா. நேற்று நான் நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த கேம்ப் ஃபயர் போட்டிருந்தோம். கேம்ப் ஃபயர் தெரியுதா? கேம்ப் ஃபயர் போட்டு இங்கே முன்னாடி வந்து பேசிக்கிட்டே இருந்தோம். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தோம். இந்த ட்ராவலை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். ஸோ அப்படியே வாங்க கிளம்பலாம் சிமெண்ட்ரிக்கு. ஓகே ப்ரோ. இதுதான் அந்த பெட்ரோல் பம்ப். இங்கேருந்து லெஃப்ட் சைடு எடுத்து போனோம்னா 3 கிலோமீட்டர் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அந்த சிமெண்ட்ரி இருக்குது. வாங்க போகலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா இடம்? வர வழியில் அந்த பிஸ்கெட்டை வந்து நாய்க்கு போட்டேன். ஒரு 3/4 பிஸ்கெட்டை நாய்க்கு போட்டேன். ஏற்கனவே மேகி சாப்பிட்டேன். பிஸ்கெட்டை லைட்டாக சாப்பிட்டுக்கிறத தான் கொண்டு வந்துட்டுருந்தேன். 2 நாய் கேட்டுச்சு, அப்படியே போட்டேன் 3/4 பிஸ்கெட்டை. இது போதும், இந்த பிஸ்கெட் போதும் நம்மளுக்கு. இவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். என் வாய்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அப்பா
இந்த செடியெல்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த செடின்னு சொல்கிறதா எதுன்னு சொல்கிறது தெரியல. கீழே வரைக்கும் வளர்ந்துருக்குல்ல. ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து மேலே இது ஃபுல்லாக வரைக்கும் வளர்ந்துருந்துச்சு. ஒரு ரோ ஃபுல்லாக அது மாதிரி தான் இருந்துச்சு. அது வண்டியில் வரனால வீடியோ எடுக்க முடியல. இப்போ நிற்கிறனால வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபுல்லாக இருந்துச்சு, மேலே வரைக்கும் வளர்ந்துருந்துச்சு. அது தோரணம் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ சேம் வந்து இன்னொரு செடியும் காட்டுறேன். அந்த பக்கம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹைட்டாக, ரொம்ப ஹைட்டாகவும் வளர்ந்துருக்கு சில செடியெல்லாம். அதை போய் பக்கத்தில் காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, இதை தான் நான் சொன்னேன், எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்கு பாருங்க. இதெல்லாம் தமிழ்நாடு பக்கம் இதெல்லாம் பார்க்கவே முடியாது. புதுசாக இருக்குல்ல, எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். ஹைட்டாக இருக்கு பா, சரியான ஹைட்டாக இருக்கு. சேம் இந்த தென்னை மரமும் ஒரு மாதிரி ஒல்லியா. இது கோயம்புத்தூர் சைடில் இந்த ஈசா அது பக்கத்தில் பார்த்துருக்கேன். சேம் இந்த நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாகவும் இந்த மாதிரி தான் இருக்குது. வந்துட்டோங்க. Do not drink and drive. World War II சிமெண்ட்ரி வந்துட்டோம் பாருங்க. பா, இவ்வளோ பெரிய பீரங்கி. இது ஆக்சுவலாக சின்னது தான் நினைக்கிறேன், இன்னும் பெருசெல்லாம் இருக்குது. நான் பாருங்கள், T-55 இந்த டேங்க் பேர். வார் ட்ரோபி. இது ஏதோ சம்திங் வின் பண்ணியிருக்கு போல். ஸோ அதனால் வந்து இதை படித்து பார்த்தா தெரியும். படித்து பாருங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு. ஆனால் நேரில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த செயின்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பா, வேறு லெவலுங்க. ஓகே, பார்த்தாச்சு. இங்கே பாருங்க, காட்டுவாசி இந்த ட்ரைப் பீப்புள் தான். அருணாச்சல் பிரதேசில் தானே இருக்கும். வேர்ல்டு வார் II சிமெண்ட்ரி, ஜெய்ராம்பூர். சோல்ஜர் செம்மையான்னு இருக்காரு. எப்படி போகிறதுன்னு தெரில, இதுதான் பெயின் நினைக்கிறேன். வாங்க போவோம். ஃபுல்லாக இதாக இருக்குங்க. பல வருஷம் க்ளோஸ் ஆனால் எப்படி இருக்கும், அது நடவடிக்கை எடுக்காமல் இது யாருமே வராமல் இருந்தது எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. லெஸ்ட் வி ஃபோர்கெட். என்ன இடங்க, பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குது. கிரவுண்டு இல்லை, ஆடிட்டோரியம். போட்டிருக்கு பாருங்கள், வேர்ல்டு வார் II சிமெண்ட்ரி, ஜெய்ராம்பூர். ஸோ இங்கே 1942 to 45. ஸோ இதில் வந்து இறந்தவங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஸோ ஃபுல்லாக படித்து பார்த்தா தான் தெரியும். வாங்க உள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி இவரோட சிமெண்ட்ரியும் பார்த்துட்டு போயிடலாம். இவர் பேர் என்ன ஆக்சுவலாக? ரைஃபிள் மேனுங்க. லாம் டு திகாக். 1930 to 1967. அதாவது 37 வயசு அவருக்கு. சின்ன வயசுன்னு நினைக்கிறேன். 37 வயசில் இறந்துட்டார். ரைஃபிள் மேன்.
அமைதியாக இருக்குங்க. நிறைய பிளான்ட்டும் பண்ணியிருக்காங்க. மேபி என் செப்பல் சவுண்டு மட்டும்தான் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அமைதியாக இருக்கு. boldest measure or the safest. சேம் இந்த சோல்ஜர்ஸ் மாதிரி நானும் இவங்கள தலை வணங்குறேன். வேர்ல்டு வார் 2க்காக நம்மளுக்காக போராடி இருக்காங்க. நீங்கள் பாருங்களேன், சோல்ஜர்ஸோட அந்த இது மாதிரி ஹெல்மெட் மாதிரியே போட்டு நல்லாயிருக்கு. நல்லா இருக்குல்ல, ஒரு மரியாதையான ஒரு ஃபீலாக இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம அந்த காஷ்மீர் ட்ராவல்லையும் நம்ம இந்தியா ட்ராவலில் எனக்கு எதில் பெருமை இருக்கோ இல்லையோ, நிறைய ஆர்மி மெம்பர்ஸ் என்னை பார்த்து வெல்கம் பண்ணி, அதில் தான் எனக்கு பெருமை. எப்படி நான் சொல்கிறேன்னு தெரில, எந்த பிறவி புண்ணியமாக என்னன்னு தெரில, இல்லை எந்த கடவுள் புண்ணியமாக என்னன்னு தெரில, பட் என்ன புண்ணியன்னு தெரில, எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடச்சிருக்கு. ஐ ரெஸ்பெக்ட் ஆல் ஆர்மி பர்சன்ஸ். இது வந்து கல்லறை தாங்க, இதுதான் சிமெட்ரி. எத்தனை இருக்கு பாருங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் உட்காருவோம், ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக போய் பார்ப்போம். சரிங்களா, ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக போய் பார்த்துட்டு, அதான் பக்கத்துலேயே ஒரு மியூசியம் இருக்குது, அங்கேயும் போய் என்னென்னு பார்த்துட்டு அப்படியே நம்ம திரும்ப ரிட்டன் பெட்ரோல் பங்க் கிளம்ப வேண்டியதான். ஃபஸ்ட் எடுத்தாச்சு, வாங்க பார்க்கலாம். இப்போ பார்க்குறது வந்து மேஜருங்க, மேஜர் இஷ்யூஓ ஷூ செக் கம்பெனி கம்பேட்டர் ஆஃப் செகண்ட் battalion of 10th Regiment Independent Engineers of Chinese Army Stallion India. Chinese Army சேர்ந்தவருங்க. He was born in July 1913 at Wi country of Hubei province and died in December 1943. 1943 இறந்துட்டார். இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடியே இறந்துட்டார் அவர். கமாண்டர், மேஜர் கமாண்டர். அமைதினா அமைதி, இப்படி ஒரு அமைதியாக இருக்குது. எல்லாருமே சோல்ஜர்ஸ் தான், நம்ம நாட்டுக்காக நம்மளுக்காக இறந்து போயிருக்காங்க. போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன், பட் வந்து செப்பலோடு போனால் அவங்களுக்கு மரியாதை இருக்காது, செப்பலை கழட்டிகிட்டே போகும்.
இப்போ என்ன சொல்கிறதுன்னே தெரில, வார்த்தையே இல்லை. நம்ம நீட்டாக நம்ம நிம்மதியாக வந்து நைட்டு தூங்குறதுக்கு இவ்வளோ வீரர்கள் தான் காரணம். சேம் அங்கே தாங்க மியூசியம் இருக்குது, அதையும் போய் பார்த்துருவோம். அங்கே போய் பார்த்துருவோம் வாங்க. வந்துட்டாங்க. இதான் வந்து வேர்ல்டு வார் 2 மெமோரியல் மியூசியம் ஜெய்ராம்பூர். ஆர்மி வெஹிக்கிள் தானே அது, அதே தான். பூட்டி இருக்கு, இங்கேயும் பூட்டி இருக்கு, உள்ளே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் வந்ததே பெரிய விஷயந்தான். உள்ளே நிறைய இதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், மெமோரியலாக அதாவது கைப்பற்றி ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். வண்டி எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தாச்சு. அப்படியே நம்ம திரும்ப பெட்ரோல் பங்க் நோக்கி கிளம்ப வேண்டியதான். வாங்க போகலாம். ஸோ பார்த்தாச்சு, அப்படியே வாங்க கிளம்பலாம். ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான் ரிட்டன். ஹாப்பி ரிபப்ளிக் டே டு ஆல். ஓகேங்க, கிளம்பிட்டேன் இங்கேருந்து. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. வாங்க அப்படியே லாரி ரெடி ஆகிடுச்சு, வாங்க போகலாம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். லாரிக்காரர் ரெடி ஆகிட்டாரு, அப்படியே கூப்பிட்றாரு, கிளம்ப வண்டி தான். ஓகே ப்ரோ, பேக் சீட் அங்கே இருக்குது. ஓ, பின்னாடி உட்கார சொல்கிறாரா? ஓகே, அண்ட் ஏறியாச்சுங்க. ஏறி பேக் சீட்டில் உட்கார சொல்லியிருக்காங்க. உட்காந்துட்டேன், கொடிங்கி வச்சுட்டு வா ஒரு வழியாக பேக் சீட்டில் உட்காந்தாச்சு. அப்படியே தூங்கிக்கிட்டே போக வேண்டியதான். 300 கிலோமீட்டர். ஃபேன் வேறு இருக்குது பாருங்களேன், ஃபேன் வேறு இருக்குது. இப்படி உட்காந்துடலாம் இல்லை பின்னாடியே இப்படி உட்காந்துடலாம். வந்து டிரைவர். ஹாய் ப்ரோ. ஹாய். இவர் தான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறாரு. சேம் வந்து இவர் வந்து இது மாதிரி ஒரு செகண்ட் டிரைவர் மாதிரி. அப்படியே வாங்க கிளம்புவோம். ஆல்மோஸ்ட் நாகலாந்து பக்கத்தில் போயிடலான்னு நினைக்கிறேன். இங்கேருந்து போயிட்டோம்னா அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்கும், ரீச் ஆயிடலாம். நாகலாந்து பார்டர் ரீச் ஆயிடலாம். வாங்க போகலாம். சேம் டின்னர் வாங்கி கொடுத்துருக்காங்க. भैया थैंक यू सो मच ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். மணி எத்தனை தெரியுமா? 12:30. பெட்ரோல் பங்க் வந்திருக்கேன்.
இந்த ஒரு பெட்ரோல் பங்க் மட்டும் தான் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதனால் வந்து போயிட்டு கேட்டு பெர்மிஷன் கேட்டுட்டு தங்கிட்டு அப்படியே போவோம். மார்னிங்கு 282வது நாள். ஸோ இந்த பெட்ரோல் பங்கில் தான் இருந்தேன். குளிக்கலையா ப்ரோ, ட்ரெஸ் மாற்றிக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வசதியும் இங்கே இல்லை. நம்ம அடுத்த பெட்ரோல் பங்க் போய் பார்ப்போம். அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கேருந்து 40 கிலோமீட்டர் இருக்குங்க நாகாலாந்து பார்ட்ரு. போயிடலாம், பிரச்சனை இல்லை. அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிடல. பக்கத்தில் போயிட்டு அதான் சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம நேராக பார்டர் பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் பங்க் போக வேண்டியதான். நாளைக்கு பார்டரை தாண்டி அப்படியே நாகாலாந்து உள்ளே போக வேண்டியதான். நிறைய விஷயம் இருக்குது நாகாலாந்தில் பார்க்க வேண்டியது. தவளை இருக்குது, பாம்பு கறி இருக்குது, நாய்க்கறி இருக்குது. பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். ஹோட்டல் எங்கேயுமே காணுங்க. பார்டர் வரைக்கும் ஹோட்டல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, போய் பார்ப்போம். எப்படி போகிறது? அப்பா, அங்கே போயிட்டு இப்படி திரும்ப ரிட்டர்ன் வரணுங்க. உள்ளே வந்துட்டேன், மேகி சொல்லியிருக்கேன், சாப்பிட்டு கிளம்புவோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட்டு. வெயில பாருங்கள் எப்படி இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. வாங்க கிளம்பலாம். வந்துக்கிட்டு இருக்கும்போது பிரதர்ஸ் வந்து லிஃப்ட் கொடுக்குறேன்றாங்க. ஒரு கொஞ்சம் கிலோமீட்டருக்கு வாங்கலாம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லிஃப்ட். It's okay, it's okay. Oh, how's the weather? Weather is nice. Nice. அண்ட் தேங்க்யூ ப்ரோ. சேம் பிரதர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ஸ்டார்டிங் அங்கே வலையிலேருந்து இங்கே வரைக்கும் பெட்ரோல் பங்க் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ சார், வெரி தேங்க்ஸ். ஒரு பெரிய பிரச்சனைங்க என்னென்னா, ஒரு 2-3 பெட்ரோல் பம்ப் அடுத்தடுத்துன்னு தாண்டி வந்துட்டேன். என்னென்னா இருக்கவே விட மாட்டாங்க. என்னென்னா நைட்டு வந்து ரொம்ப பிரச்சனையாகுமா, யாராச்சும் வந்து எதாவது டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்கிற திங்ஸ் எதாவது எடுத்து போயிடுவாங்க நாகாலாந்து பக்கத்தில் இருக்கனால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போயே பயமாக இருக்குது. நாகாலாந்து இனிமேல் உள்ளே போனோம்னா ஃபுல்லாக காட்டுப்பாதையாக இருக்குது. இன்னொன்று நான் வந்து எதுக்காக மெயினாக போகிறேன்னா, இந்த மார்க்கெட் ஏரியா என்னென்ன இருக்குது நாகாலாந்தில் அப்படின்னு காமிக்கிறத தான் போயிட்டுருக்கேன். ஆனால் வந்து இவ்வளோ பயன்படுத்துகிறாங்க. ஃபுல்லாக வந்து இன்றைக்கி இருக்க முடியாது, நீங்கள் வந்து அடுத்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போங்க. இன்னொரு 12 கிலோமீட்டரில் கோலாஹாட்னு ஒரு ஊர் இருக்குது. அது பக்கத்தில் வந்து இது கோயிலும் இருக்குது, சேம் வந்து பெட்ரோல் பங்கும் இருக்குது. நீங்கள் எங்கே வேணால் தங்கிக்கோங்க. ஆனால் வந்து இங்கே இந்த சரௌண்டிங் ஏரியாவில் தங்காதீங்க, ரொம்ப சேஃப் இல்லை, ரொம்ப டேஞ்சர் அப்படின்றாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரில. சரி, ஓகே, எனிவேஸ் போவோம். இன்னும் ஒரு 12 கிலோமீட்டர் தானே. ஓகே, எனிவேஸ் 12 கிலோமீட்டர் தான் போகணும். லிஃப்ட் டிக்கெட் போகணும், போயிடலாம், பிரச்சனை இல்லை. லிஃப்ட் டிக்கெட் போயிடலாம், ஆனால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே தங்க விடுவாங்களான்றது தான் பிரச்சனையாக இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு டென்ட் போட்டு தங்கிட்டேன்னா ஃப்ரீயாக இருக்கும். யாரும் வராமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் சரி, பார்ப்போம். குட் மார்னிங்க. 283வது நாள். நேற்று தேடி அலைஞ்சிக்கிட்டே இருந்தேன். பெட்ரோல் பங்காக அடைஞ்சிக்கிட்டே இருந்தேன். ஒரு 7-8 பெட்ரோல் பங்க் அலைஞ்சிருப்பேன். அது கடைசியாக இங்கே தான் கிடச்சிருக்கு இடம். எங்கன்னா கரெக்டாக வந்து நாகாலாந்து பார்டர்லேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் தள்ளி. இப்போது நம்ம திரும்ப ஒரு சிட்டி போகணும். மொகல்காட்டா அசாமி, நான் போகும்போது சொல்கிறேன், டக்குன்னு மறந்துடுச்சு. அங்கே போயிட்டு இந்த டென்ட்டுக்கு வந்து ஜிப்பு இருக்குல்ல, உள்ளே 2 ஜிப்பு இருக்குல்ல, வெளியில் ஒரு ஜிப்பு இருக்குது, உள்ளே ஒரு ஜிப்பு இருக்குது. அந்த கொசு வளமாய் ஒரு ஜிப்பு இருக்கும்ல, அந்த ஜிப்பு வந்து சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. ஸோ அதை மட்டும் என்னென்னு பார்த்துட்டு ஹேர் கட் பண்ணோம்னா பண்ணிவிட்டு, முடிஞ்சால் இப்போயே போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நேராக டென்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் என்னென்னு காமிச்சு அந்த ஜிப்பை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்டர் ஏரியா போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. சாப்பிட்றதுக்கு தான் எதுவும் இல்லை, ரொம்ப பசிக்குது. சார்ஜ் போட்டுக்கிட்டே இருக்கேன், ஏறிக்கிட்டு இருக்கு, பவர் பேங்க் ஏறிக்கிட்டு இருக்கு, ஃபோனும் ஏறணும். ஸோ போய் எதாவது பிரேக்ஃபாஸ்ட் அதுக்குள்ளேயே எதாவது சாப்பிட்டு வந்துட்டு சார்ஜ் ஏற்றி முடித்தோடனே பிரேக்ஃபாஸ்ட் போய் என்னென்னு போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு
அது அப்புறம் கிளம்பலான்னு பார்க்குறேன். முடிச்சாச்சுங்க, குடிச்சு முடிச்சாச்சு, ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இந்த டென்ட் அந்த ஜிப்பு என்னன்றத ப்ராப்ளம்ன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இதாங்க ப்ராப்ளம், அதாவது க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, ஓப்பன்லேயே இருக்குது. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, அந்த மேலே வந்து இது போட்டிருந்தேன் இல்லை இன்னொரு கவர், ஸோ அதை மட்டும் தான் மூடி உள்ளே தூங்க முடியுது. உள்ளே கொசு கடி தாங்கவே முடியல, அப்படி கடிக்குது கொசு. ஸோ அப்படியே வாங்க கிளம்பலாம். இப்போ நம்ம கோலஹாட் அப்படின்ற ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். அந்த ஊரில் தாங்க அந்த தைக்கணும். ஃபஸ்ட்டு அந்த வேலையாக தைக்கிறது தான் இந்த டென்ட்டை. தைச்சி முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு கூட சிலது தைக்க வேண்டியது இருக்குது, அதெல்லாமே தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக பக்கத்தில் எங்கேயாவது டென்ட்டு போட்டு தங்கிட்டு நாளைக்கு கிளம்பி நேராக பாட்டு போக வேண்டியது. இன்றைக்கி ஆக்சுவலாக போகலான்றதா இருந்தேன், பட் இந்த வேலைகள்லாம் இருக்கிறனால ஃபுல்லாக முடிச்சுட்டு கிளியர் பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு ஹோட்டலில் பார்த்தேன், பிரதரை பார்த்தேன். ஹாய் பிரதர். ஹாய். நாம் வாட் இஸ் யுவர் நேம்? சாரி, மனசுத்தி புக்கன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, சாப்பிட்டு தான் நீங்கள் போகணும் நாகாலாண்டுக்கு அப்படின்றாரு. சாப்பிட்டு போவோம், மேகி சொல்லியிருக்கேன். சேம் வந்து நல்லா பழகிறேன், இப்போது இருக்கிற வரைக்கும் நல்லா பழகிறேன். இவர்கிட்ட கேட்டேன், நாகாலாந்து வந்து ஃபீல் குட் ரைட், நாகாலாந்து இஸ் நோ டேஞ்சர், இட்ஸ் பீஸ்ஃபுல். நாகாலாந்து இப்போதைக்கு பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கான். உள்ளே போவோம், நிறைய பார்ப்போம். அண்ட் அதுக்கு முன்னாடி தான் அந்த சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, இந்த தைக்கிற வேலைகள் இருக்குது, டென்ட்டை தைக்கணும். ஸோ எல்லாமே முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டு நாகாலாந்து பார்டர் என்ட்ரு ஆக வேண்டியதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இவர் தான் அந்த இன்ஃபர்மேஷன். ஒரு சில பேர் வந்து நல்ல குட்டுன்றாங்க, ஒரு சில பேர் வந்து அங்கே இந்த பிக் பேக்கெட் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கான்றாங்க. பட் எப்படின்னு எனக்கு தெரில, இது வரைக்கும் போனதில்லை, இப்போ தான் போக போகிறேன் முறையாக. பார்ப்போம், தேங்க்ஸ். தேங்க்யூ. இன்னொரு விஷயம் என்னென்னா, சேம் வந்து இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டு முடித்தோடனே அசாமீஸ் கல்ச்சர்னு சொல்லிட்டு பிரதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். ஓ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதாங்க இவரோட ஹோட்டல். வாட் இஸ் த நேம் ஹோட்டல்? மயாபினி. Zuvina's song's name. ஓகே ஓகே ஓகே. இந்த நான் சொல்லியிருந்தேன்ல இந்த ஜுபிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவரோட சாங்கோட நேமை தான் வந்து ஒரு ஹோட்டல் நேமாக வச்சுருக்கேன். தேங்க்யூ. நம்மளை கொஞ்சம் தூரம் வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன்றது காரில், ஸோ அதான் போயிட்டுருக்கேன். சேம் வந்து இப்போது அவரே வந்து லிஃப்ட்டு கொடுத்து அவரே வந்து மேராபாணி அப்படின்ற சொல்கிற ஒரு இடத்துக்கு வந்து இது தர்றாரு. லிஃப்ட்டுன்னு சொல்கிறதா இல்லை ஏன்னு சொல்கிறது தெரில, இன்னொரு வண்டிக்கு மாற்றி விட்றாரு. அவரே பே பண்ணிட்டாரு. சேம் வந்து மேராபாணின்னு போயிட்டு இறங்கிட்டு அங்கே போயிட்டு இறங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து நம்ம பேக்கெல்லாம் பின்னாடி வச்சுட்டேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக போகணும் வாங்க. ஒருத்தர் நம்மளுக்கு காரில் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ சேம் வந்து அவரை வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லியிருக்காரு. ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து பார்டர் இறக்கி விட்றேன்னு சொல்லியிருக்காரு. அங்கே போயிட்டு சேர வேண்டியதான். இன்றைக்கி ஒரு வழியாக பார்டர் போய் சேர போகிறோம். பக்கத்தில் ஏதாவது டைலர் ஷாப் இருந்தால் என்ன எதுன்றதை பார்க்க வேண்டியது. அந்த டென்ட்டை சரி பண்ணுறது, அதுக்கப்புறம் பேக்கில் சில ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபுல்லாக முடிக்கணும். பார்ப்போம் வாங்க. நாகாலாந்து ஃபுல்லாக என்ட்ரி ஆச்சுங்க. 24ஆவதா 25ஆவது ஸ்டேட்டு என்னன்னு தெரில, எனக்கே தெரில எவ்வளோ ஸ்டேட் வந்திருக்குன்ட்டு. பட் ஒரு வழியாக நாகாலாந்து வந்து வந்தாச்சு. பார்ப்போம். இனிமே தான் வந்து பெட்ரோல் பங்கில் தான் ஃபஸ்ட்டு போய் தங்குறது தான். ஆனால் வந்து என்ன, அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அந்த ஜிப்பு தைக்கிறதுக்கும் தான் யாரையுமே காணோம். எங்கே போய் நான் கேட்குறதுனே தெரில. ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த கொஹிமான்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் இருக்குது, அங்கே தான் வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். சேம் வந்து அங்கேயே போயிட்டு கேட்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டிச் பண்ணுறதுக்கும் அந்த வந்து இந்த டென்ட்டோட அந்த ஜிப்பை வந்து என்னன்னு பார்க்குறதுக்கும் அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே பார்க்கலாம். கொஹிமா மார்க்கெட், how many kilometers? Kohima market? From here to so many kilometers. No, just you ask how many. If I tell you 100 kilometers, like 100 to 200 nearby. Okay.
மோஸ்ட் 200 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குன்றாரு. பார்ப்போம். எனிவேஸ் வந்துட்டோங்க, நாகாலாந்து பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். பெர்மிஷன் கேட்டிருக்கேன் இப்போ தான். இப்படி சைடில் எல்லாத்தையும் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. பெர்மிஷன் கேட்டிருக்கேன், டென்ட் போட்டு தாங்க வேண்டியதான். அண்ட் சேம் வந்துங்க பெர்மிஷன் கேட்டாச்சு. பெர்மிஷன் கேட்டுட்டு இப்போ தான் வந்து இந்த பெட்ரோல் பங்கே வந்திருக்கும்போது இதை மறந்துட்டேன், இன்னர் லைன் பெர்மிட் வாங்கணுன்றதை மறந்துட்டேன். பட் பிரதர் வந்து நேம் வந்து என்னென்னா, வாட் இஸ் யுவர் நேம் ப்ரோ? சாரி, My name is Anjan. Anjan. N is You should keep N in suspense. Oh, okay. Nzan. N-Z-A-N. 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 Nzan. Yeah, okay. we pronounce Nzan. So when we convert in English, N should be in suspense. Oh, okay. So இந்த மாதிரி வந்து நேம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. சேம் வந்து பிரதர் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்துட்டாரு. ஃபார்தர் இங்கிலீஷ்லேயே நிறைய வந்து எனக்கு கொடுத்துட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். Okay. தேங்க்யூ ஸோ மச். அண்டு என்னென்னா இன்னர் பெர்மிட் நாளைக்கு வாங்கணும். சேம் வந்து இன்றைக்கி டுடே வந்து இங்கே ரெஸ்ட் எடுக்கணும் டென்ட் போட்டு. ஐ ஹாவ் டென்ட் எவ்ரிடே ஐ எம் ஸ்டேட் இன் பெட்ரோல் பம்ப் இன் மை டென்ட். அண்ட் இன்னர் பெர்மிட் வாங்கிட்டு கொஹிமா போகிறதுக்கு சேம் வந்து பிரதரே எனக்கு ஹெல்ப் அரேஞ்ச் பண்ணுறேன்றாரு. இப்போ இங்கேருந்து அங்கே போயிட்டு கொஹிமா போயிட்டு அங்கே மார்க்கெட் ஏரியாஸ், வாட் ஐ சி தட் மெனி market areas. Yeah, we have so many market area. Yeah, and I will go Manipur. And so if you want to go to Manipur, you go to Mao Market. Yeah, Mao Market, and you go to Manipur. Yeah, okay. On the way to Manipur. On the way to Manipur. Yeah, on the way to Manipur. Yeah, okay. Anyways, nice to inform. Thanks to information. Yeah, if you need, I will give you some guidelines. Yeah. That is, I think many நாகாலாந்து பீப்புள்ஸ் வந்து என்னன்னா, நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஹிந்தி தான் நிறைய பேசுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் வந்து நிறைய நாகாலாந்து பீப்புள் வந்து இங்கிலீஷும் பேசுவாங்க. இங்கிலீஷ் தான் மெயினாக பேசுவாங்க மெயினாக. ஸோ அதுதான் வந்து அப்பாடான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ILP இந்த இன்னர் லைன் பெர்மிட் வாங்க தான் போயிட்டுருக்கோம். நம்மளுக்காக வந்து ஒருத்தர் லிஃப்ட் கொடுக்குறாரு. போயிட்டு அந்த இன்னர் பெர்மிட் இதை என்னன்னு பார்த்துட்டு ஃபில்அப் பண்ணிட்டு அதை வாங்கிட்டு வந்துடுவோம். சரிங்களா, வாங்க. ஒரு வழியாக வாங்கிட்டேன். டக்குன்னு வந்து கிட்டக்க வந்து காமிக்க மாட்டேறீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து கிட்டக்க காமிச்சா எனக்கு விவரம் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து சொல்ல முடியாது. ஒரு வழியாக வாங்கியாச்சுங்க. ILP இன்னர் லைன் பெர்மிட் வாங்கியாச்சு. எவ்வளோ டேஸ்னால் 2 days தான் போட்டிருக்கேன். ஆனால் வந்து டூரிஸ்ட் வந்து எக்ஸப்ஷனல் ஒரு 7 days கூட தங்கிக்கலாம். டூரிஸ்ட்னால் ஒன்றும் பரவாயில்ல. பட் வந்து பக்கத்தில் அஸ்ஸாம்லேருந்து வரோம்னா 2 days தான், 2 days மட்டும் தாங்க அஸ்ஸாம்லேருந்து வரோம்னா. இதுவே பக்கத்தில் ஸ்டேட்லேருந்து வரோம்னா 2 நாள் தான். ஆனால் ரொம்ப தூரத்தில் தான் நான் வரனால, நான் ஒரு டூரிஸ்ட்னால, சேம் வந்து இந்த வ்ளாகர்னால எனக்கு வந்து 7 days அலோவ் பண்ணிடுறாங்க. ஓகே, எனிவே நம்ம வந்து நாகாலாந்து வந்துட்டோம். ஒரு வழியாக போஸ்ட்டு போடணும். நான் நிறைய ஸ்டேட் தாண்டி வந்துட்டேன். எவ்வளோவது ஸ்டேட் வந்திருக்கேன் அப்படின்றது ரொம்ப டென்ஷன்லேயே இருக்கேன். நான் அந்த டைம் லைனில் ஃபுல்லாக அழிஞ்சது. ஃபுல்லாக மீன்ஸ் வந்து 260 or 200 days டைம் லைனில் அழிஞ்சு போச்சு. ஸோ அதான் வந்து ரொம்ப கவலையிலேயே இருக்கேன். அதான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால் வந்து இந்த போஸ்ட்லாம் போட முடியல. சேம் வந்து எத்தனாவது ஸ்டேட்டில் இருக்கேன்றதும் அந்த போஸ்ட்டும் போட முடியல. பார்ப்போம், அதையும் சரி பண்ணுறோம். சரி பண்ணிவிட்டு இந்த போஸ்ட் போடுறேன். சேம் நாங்களாம் வந்துட்டோம். ஹாப்பியாக தான் இருக்குது. பட் இன்னும் வந்து கொஞ்சம் உள்ள பயமாக தான் இருக்குது. என்னென்னா, இந்த நாகாலாண்டில் வந்து நிறைய காட்டுவாசிங்களாம் இருக்காங்களாம், ட்ரங்கட் பீப்புள் நிறைய இருக்காங்களாம். ஸோ ரெண்டுமே வந்து எனக்கு டேஞ்சர் தான். பார்த்து தான் ட்ராவல் பண்ணணும். எனிவே பெர்மிட் கிடச்சிருச்சு. இங்கே டென்ட் போட்டு தங்கிட்டு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. சாப்பிட்டுட்டு நாளைக்கு அப்படியே கிளம்ப வேண்டி தான். நாளைக்கு கிளம்புறத நாளைக்கு சொல்கிறேன், எங்கே போகிறேன்றதை நாளைக்கு சொல்கிறேன். சரிங்களா, பாய், குட் நைட். ஜஸ்ட் வந்து அங்கே டென்ட் போடலான்னு தான் இருந்தேன். பட் வந்து இங்கே வந்து அந்த ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓனராக மேனேஜரான்னு தெரில, ஓனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கே வந்து ஒரு ரூம் இருக்குது பக்கத்தில். அந்த அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி வந்தேன். இங்கே ஒரு ரூம் இருக்குன்னாங்க. இங்கே சாப்பாடெலாம் கொடுத்துட்டு இங்கே சாப்பிட்டுட்டு இங்கேயே தங்க. நாளைக்கு காலையில் வந்து நீங்கள் வந்து நான் லிஃப்ட்டுக்கு ஏற்றி விட்றேன், அங்கே போய் சேர்ந்துக்கலாம்.
கொஹிமா மார்க்கெட் சைட்லாம் இல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு அட்ரஸில் போயிட்டு நீங்கள் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் லிஃப்ட் கேட் போனீங்கன்னா மார்க்கெட் போய் சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்ட்டு. நான் சாப்பிட்டுட்டு ஒன்றும் இல்லை, சப்பாத்தி தான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு பேசுகிறேன், நான் நாளைக்கு பேசுகிறேன். ஓகே, குட் நைட், பார்க்கலாம். குட் மார்னிங். 284வது நாள், கரெக்டாக சொல்லிட்டேன். ஸோ இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன், சப்பாத்தி சாப்பிட்டு முடித்தேன். ஸோ நேற்று டின்னர் சப்பாத்தி, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் சப்பாத்தி சாப்பிட்டாச்சு. ஸோ கிளம்பலாம். பக்கத்தில் எங்கேயும் வாஷ் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து பெட்ரோல் பங்க் போயிட்டு அந்த சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். லிஃப்ட்டு ஏதாவது ஏறி கரெக்டாக வந்து இந்த குஹாமா மார்க்கெட்டு போய் சேர்றது தான் இன்றைக்கியோட டெஸ்டினேஷன். அப்போ முடியுதான்னு பார்ப்போம், வாங்க. கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து இங்கேருந்து லிஃப்ட்டு கேட்டு ஓகா அப்படின்ற ஒரு ஊருக்கு போகணும். அங்கேருந்து தொப்பியாமா அப்படின்ற ஒரு ஊருக்கு போகணும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கொஹிமா அப்படின்ற ஊருக்கு போயிட்டு அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது, அங்கே தான் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து இந்த ஓகா அப்படின்ற ஊருக்கே வந்து 60 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இந்த பெட்ரோல் பங்கிலேருந்து தான் நம்ம வந்து லிஃப்ட் கேட்டு போகணும். பார்ப்போம் லிஃப்ட் கிடைக்குதான்ட்டு. ஃபஸ்ட்டு அந்த மேனேஜருக்கு போயிட்டு தேங்க்ஸ் சொல்லிடலாம். தேங்க்ஸ் சொல்லிவிட்டு எல்லாமே பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவரே ஏற்றி விட்டாருன்னா, லிஃப்ட்டில் அவரே ஏற்றி விட்டாருன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த ஓகா அப்படின்ற ஊருக்கு போக வேண்டியதான். போகிற வழி ஃபுல்லாக காடு தான். ஸோ இங்கே மட்டும் தான் நெட்வொர்க் இருக்குது. ஸோ இங்கே மட்டும் தான் நெட்வொர்க் என்னால் அசஸ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியாது. பார்ப்போம் எப்படி போகணுன்ட்டு. பெட்ரோல் பம்ப் வந்தாச்சு, பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. காடு தான் ஃபுல்லாக, இதுக்கப்புறம் ஃபுல்லாக காடாக தான் இருக்கும். இந்த மலைக்கு பின்னாடி ஃபுல்லாக காடு தான். இதுதான் நாகாலாண்டோட பார்டரு. அந்த பக்கம் ஃபுல்லாக வந்து காடு தான். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ வந்தாச்சு. சார் தேங்க்ஸ். ராஜஸ்தான். ஓகே. ஐ எம் ஆல்ரெடி கம்ப்ளீட் ராஜஸ்தான் சார். ஒரு வழியாக வந்து பார்த்தாச்சு. மேனேஜர் சாருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் டின்னர் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இப்போ நம்ம வந்து கொஹிமாவுக்கு போகிறோம். ஓகாக்கு தான் வந்து லிஃப்ட் கேட்க போகிறோம். லிஃப்ட் கேட்டு அப்படியே போவோம், வாங்க. ஒரு வழியாக அந்த இது ஒத்துக்கிட்டாங்க, ஐஎல்பி இன்னர் லைன் பெர்மிட்டும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ பிரதர் தான் வந்து நம்மளுக்கு சைன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் தான் வந்து நம்மளுக்கு லிஃப்ட்டு கொடுத்தாரு. அவர் கூட தான் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 கிலோமீட்டர் டு 30 கிலோமீட்டர் லிஃப்ட்டு கொடுக்குறேன்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் வேறு யார்ட்டாச்சும் லாரி அந்த மாதிரி தான் லிஃப்ட் கேட்டு போகணும். போயிட்டு சரியாக ஓகா இல்லைன்னா கொஹிமா அந்த சைடு கூட போகலான்னு நினைக்கிறேன். பட் கொஹிமா போயிட்டோம்னா ரொம்ப ஈஸி, ஏன்னா வந்து பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது, பார்த்துடலாம். பட் வந்து ஓகா போகணும்னா அதுலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தான் போகணும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இவர் தான் நமக்கு லிஃப்ட் கொடுத்தாரு. ஸோ ஒரு வழியாக வந்து இந்த இடத்துக்கு வந்து பிரதர் இறக்கி விட்டுருக்காரு. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லிஃப்ட். 20 கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. சேம் வந்து இப்போது பக்தி டவுன் சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எதாவது லாரி, எதாவது பஸ்ஸு இல்லைன்னா சம்திங் ஏதாவது லிஃப்ட் கிடைக்கிற மாதிரி எதாவது ஆப்ஷன் இருந்தால் இங்கேருந்து நேராக ஓக்கா போக வேண்டியதான். ஓக்கா ஹேவ் பெட்ரோல் பம்ப் ஓகே. ஓக்கா பெட்ரோல் பம்ப் ஹேவ் 49. ஓ பெட்ரோல் பம்ப் ஹியர், பெட்ரோல் பம்ப் ஓகே. பெட்ரோல் பம்ப் இருக்குன்றாரு. பார்ப்போம், அங்கே போயிட்டு பெட்ரோல் பம்ப் இருந்துச்சுன்னா கேட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்துன்னு போக வேண்டியதான். வீக் பிரிட்ஜா, லிமிட்டட் டன் அலவுட். ஸோ ஒரு ஹோட்டல் வந்திருக்கேன், சாப்பிட போகிறேன். பூரியும் சப்ஜி மட்டும் தான் இருக்கான் இங்கே நாகாலாண்டில். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஓக்கா லிஃப்ட் கேட்டு போகணும். இங்கேருந்து ஓக்கா 40 கிலோமீட்டர் அதான் சொன்ன மாதிரி இருக்கும். போயிட்டு அங்கே பெட்ரோல் பங்கில் ஏதாவது போயிட்டு தங்கிட்டு அது பக்கத்தில் ஏதாவது சாப்பிட்டுட்டு தங்கிட்டு அதுக்கப்புறம் கொஹிமா போயிட்டு மார்க்கெட் போயிட்டு அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மணிப்பூர் ரீச் ஆகும். மேக்ஸிமம் இந்த 2 or 3 டேஸ்க்குள்ளே நம்ம ரீச் ஆகிடலாம்னு நினைக்கிறேன். பார்ப்போம்.
இந்த ஊர் வந்து ஷோக்கு வில்லேஜ்ன்றாங்க. ஸோ ஓகா போகணும். ஓகா ஷோக்கு வில்லேஜ் இன்சைடா? ஓகே. இது இவர் வந்து எனக்கு பூரி கொடுத்தாரு, சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு பூரி, டேஸ்டி. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்பணும். போயிட்டு என்னன்னு பார்க்கணும். நேராக ஓகா தான். பேர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகா, कोहिमा कोहिमा कितना दूर? कोहिमा तो यहाँ से दूर है, कम से कम 150-200 किलोमीटर. ஓகே. 200-300ன்றாரு. ஆனால் மேப்பில் பார்த்தா ஒரு 70-80 அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து இல்லை, ஓக்காலேருந்து மேக்ஸிமம் 120 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கேருந்து. பார்ப்போம். ஓகே, எனிவேஸ் வாங்க கிளம்பும். ரொம்ப அமைதியாக இருக்குங்க கிராமமே. இங்கே தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சைடு இந்த கார் நிற்கிதில்ல, அந்த சைடு வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. யாராச்சும் வண்டி கொண்டு வந்தால் அப்படியே நேராக ஓக்காக்கு போக வேண்டியதான். லிஃப்ட்டு கிடச்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் பையா. அண்டு நான் நினச்சேன் நாகலான்னா கொஞ்சம் சீரியஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப குட் பீப்புள்ஸாக தான் இருக்காங்க, தங்கமான மக்களாக தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும். வீடு இடம்லாம் இப்படி இருக்கு பாருங்க, இல்லை காடு தான். இந்த நாகாலாண்டில் 60 to 70% ஃபுல்லாக வந்து காடாக தான் இருக்குது. इनाम या पहचान के जा रही थी, रुको। उसने अपनी पूरी ताकत लगाकर कहा। निधि की चाल था। वो मुड़ी और देखा वो आदमी अपने जेब से कुछ निकालकर उसकी ओर बढ़ा रहा था। एक बेहद चमकदार हरे रंग का हीरा, ग्रीन डायमंड, उसके हाथों में रखी। लेकिन निधि को इसकी कीमत का अंदाजा। हर्ष ने गहरी सांस ली। अभी भरोसा और इरादा साफ हो। सच्चे साथी के साथ शायद तू कभी ठीक नहीं हो पाई। पूरा परिवार बिखरा हुआ था। क्या भाई, सभी प्रीमियम स्टोरीज हैं। क्या किसी पार्टी या खास ओकेजन? எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லாங் லிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச். இது பெட்ரோல் பம்ப் வந்துட்டோங்க. பெட்ரோல் பம்ப் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு தங்க ஓகே வாங்க. சேம் வந்து அந்த பெட்ரோல் பம்ப் சொல்லியிருந்தேன், எவ்வளோ வந்துருந்தேன் அந்த பெட்ரோல் பம்ப்பு. அங்கே வந்து அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய நேரம் அஞ்சுக்கிட்டே இருந்தேன். பக்கத்தில் இன்னொரு பெட்ரோல் பம்ப் இருந்துச்சு, அதனால் அந்த சார் வந்து அலோவ் பண்ணியிருக்காரு. பெட்ரோல் பம்ப் இதில் டென்ட்டு போட்டு அந்த பக்கத்தில் பாத்ரூம் எல்லாமே இருக்குது. சாப்பிட்டுட்டேன், சிக்கன் ரைஸ் தான் சாப்பிட்டேன். இப்போது நம்ம வந்து டென்ட்டு போட்டு தங்கிட்டு காலையில் இங்கேருந்து கொஹிமா நாளைக்கு போகிறோம். ஆல்மோஸ்ட் 70, ஐ திங்க் கொஹிமா கித்தனா கிலோமீட்டர் சார்? 60. இப்போது காலையில் லிஃப்ட் வந்த மாதிரி சேம் இங்கேருந்து கொஹிமா லிஃப்ட் ஏறி தான் போகணும். ஸோ நாளைக்கு பார்ப்போம், எல்லாத்தையும் நினைப்போம். ஸோ இன்றைக்கி டென்ட் போய் தங்கணும், டென்ட்டு போட்டு தங்கணும். ரொம்ப வளரேன்னு நினைக்கிறேன், குளிருது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் அலோவிங். அண்ட் டென்ட்டு போட்டு தங்கிட்டு நான் மிச்சம் உள்ளதை டென்ட்டில் சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? மார்னிங் 285வது நாள். நேற்று ஆக்சுவலாக இங்கே தான் டென்ட் போட்டிருந்தேன். இந்த ஜிப்பு இதனால் செம்ம குளிராக இருக்குது, தாங்கவே முடியல, குளிர் தாங்க முடியல. ஸோ என்ன பண்ணலான் இருக்கேன்னா, பக்கத்தில் மார்க்கெட் இருக்குன்றாங்க, இல்லைன்னா கொஹிமா மார்க்கெட் போயிட்டு அதை சரி பண்ணணும். சேம் வந்து மேலே காய போட்டிருக்கேன் பாருங்க, துணியெல்லாம் சைடில் மேலே அந்த மாதிரி காய போட்டிருக்கேன். இதுதான் போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் வந்து ஹேர் கட் பண்ணணுன்னு இருக்கேன், பட் வந்து அது எங்கே பண்ணணும்னு தெரில. சேம் வந்து ஹேர் கட் பண்ணால் கண்டிப்பாக குளிக்கிற மாதிரி வரும். அப்படி குளித்தா எங்கேயுமே சுடு தண்ணி இல்லை, சில் தண்ணி தான் இருக்குது. ஸோ அதை யோசிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே பார்ப்போம். எனிவேஸ் எல்லாத்தையும் நம்மளால் முடியும், குளிச்சுட்டு ரெடி ஆகணும். சேம் வந்து இன்னொன்று என்னென்னா நம்ம வந்து இன்றைக்கி கொஹிமா போகிறோம். நேற்று 60 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்த மாதிரி இன்றைக்கி சேம் வந்து 70 கிலோமீட்டர் இங்கேருந்து கொஹிமா 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும். ஸோ எல்லாமே சார்ஜ் போட்டிருக்கேன். சேம் வந்து சாப்பிட்ணும், சாப்பிட்டுட்டு ஹேர் கட் பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம், இல்லைனா ஈவினிங் ஹேர் கட் பண்ணிவிட்டு பெட்ரோல் பங்கில் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அந்த ஜிப்பு எல்லாமே முடிச்சுட்டு அந்த வேலையை முடிக்கணும். அந்த ஜிப்பு தைக்கிற வேலை தான் என்னன்னு தெரில, ரொம்ப இழுத்துக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் தூங்க முடியலங்க. நைட்டு தூங்குனா அந்த ஜிப்பு வந்து க்ளோஸ் பண்ண முடியாது, அதனால் உள்ளே குளிர் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரில, பார்ப்போம். பட் முடியும், நம்மளால் முடியும், எல்லாத்தையும் தாண்டி போவோம். நாகாலாந்து முடிச்சிட்டோம்னா
மணிப்பூர் முடிச்சிட்டோம்னா மிசோரம் முடிச்சிட்டோம்னா திரிபுரா முடிச்சிட்டோம்னா மேகாலயா தான் சூப்பராக இருக்கும்பாங்க. இல்லைன்னா மேகாலயா பக்கத்தில் போய் கூட ஹேர் கட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஹேர் கட் பண்ணணும் போல் இருக்குன்றத சொல்கிறேன். இன்னொரு விஷயம், சார் தான் நம்மளுக்கு வந்து இது கொடுத்தாரு இங்கே தங்க சொல்லி. தேங்க்யூ சார். சேம் வந்து பிரதர் வந்து எனக்கு நேற்று ஹெல்ப் பண்ணார், தங்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணார். சேம் வந்து நிறைய கார்பெட்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. தேங்க்யூ பிரதர். இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த வழியாக தான் நம்ம போகணும். ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த கொஹிமாவுக்கு இங்கேருந்து எதாவது லெஃப்ட் கேட்டு ஒரு 70 கிலோமீட்டர் போகணும். ஃபுல்லாக சுற்றி காடு தான், மலை தான், அப்புறம் குளிர் தான், அதுக்கப்புறம் நாய்க்கறி. இனிமேல் போய் பார்ப்போம் நாய்க்கறியெல்லாம். ஓகேங்க, ரெடி ஆயாச்சு. வாங்க அப்படியே லிஃப்ட் கேட்டு கிளம்ப வேண்டியதான். நேராக அந்த கொஹிமா தான். ரெடி ஆகிடுச்சுங்க, கிளம்பியாச்சு. நேராக அந்த கொஹிமா மார்க்கெட் போயிட்டு என்னென்னு பார்க்க வேண்டியதான். பக்கத்தில் போயிட்டு பெட்ரோல் பங்கு போகணும். இன்றைக்கி 3 வேளை இருக்குது. பெட்ரோல் பங்கு போகணும், டென்ட்டு சரி பண்ணணும், சேம் வந்து இந்த நாய்க்கறி எல்லாமே பார்க்கணும். லிஃப்ட் கிடைக்கணும் அதுக்கு முன்னாடி. வாங்க பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள் வீடெல்லாம். மலை மேலே, இதுவும் ஆக்சுவலாக மலை மேலே தான் இருக்குது. இந்த பெட்ரோல் பங்கில் தான் இருந்தேன். இப்போ இங்கே தான் வெயிட் பண்ணுறேன். லாரி ஏறி வந்துச்சுன்னா ஏறி போக வேண்டியதான். அண்ட் இந்த ஓகா அப்படின்ற பிளேஸில் வந்து நாய்க்கறியெல்லாம் எடுத்துக்க மாட்றாங்க. சிக்கன் கறியும் வெஜ்ஜு, அப்புறம் நான்வெஜ்ஜாக வந்து பிக் எடுத்துக்கிறாங்க, சிக்கன் கறி எடுத்துக்கிறாங்க. இந்த 2 இடத்துலையும் இது மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க இந்த ஓக்காவில். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஹிமாவில் தான் எல்லாமே எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். போய் பார்த்தா தான் தெரியும். என்னப்பா லிஃப்ட் கிடைக்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். கிடைக்கலங்க, வெயிட் பண்ணி பார்த்தேன், யாருமே கொடுக்க மாட்றாங்க. நடந்து போனால் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு வியூ வருது, இருங்க அப்படியே காட்டுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் ஓகா அப்படின்ற ஊர். நம்ம போகிறது இந்த பக்கம் போயிட்டு அப்படியே போகணும். கொஹிமா 60-70 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. லிஃப்ட் கிடச்சா ஸ்ட்ரைட்டாக போயிடலாம், ஆனால் கிடைக்கல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே இருக்கிற கடைகள் எப்படி இருக்குது பாருங்கள். வழியாக லிஃப்ட் கிடச்சிருச்சுங்க. கொஞ்சம் தூரம் வரைக்கும் பிரதர் லிஃப்ட் தரேன்றாரு. ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். அங்கே அப்படியே உட்காரலாம். இங்கே பாருங்களேன், ஆமை ஓடுங்க. ஆமை ஓட இப்படி வச்சுருக்காரு. என்னங்க அது, மலையை உடஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய மலையை குடஞ்சி ஃபுல்லாக உடச்சிக்கிட்டே இருக்காங்க. கல்லை உடைப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் லாங் லிஃப்ட். அண்ட் ஆல்மோஸ்ட் 10 to 12 கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ப்ரோ. யுவர் நேம் வாட்? My name is Najimuddin. நஜிமுத்தீன். Yeah, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அதாச்சும் இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் இருக்குன்றாரு. ஆனால் மேப்பில் பார்த்தா ஒரு 40 அந்த மாதிரி தான் இருக்குது. போயிடலாம்னு நினைக்கிறேன். லிஃப்ட் கேட்டு தான் போகணும். இங்கேருந்து அவ்வளோ லிஃப்ட் தரமாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வேறு சொல்கிறாரு. ஆமாம். தேங்க்யூ ஸோ மச். கோயிங் அண்ட் வெயிட் பண்ணணுன்றாரு. வேறு ஏதாவது பொலேரோ இல்லைன்னா அந்த மாதிரி எதுவும் வண்டி இருந்தால் கேளுங்க அப்படின்றாரு. பார்ப்போம், கேட்டு பார்ப்போம். கிடச்சிருச்சுன்னா போக வேண்டியதான். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்காக வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன்றாரு. நான் சொல்ல வேணான்னு சொன்னேன், கேட்க மாட்டாரு. எனக்காக கூல்ட்ரிங்க் கண்டிப்பாக வாங்கி தருவேன்றாரு. Why bro? Okay, thank you. Anyway, thank you so much. Take care. Thank you. Tamil Nadu to All India Pedal Lift Yatra. Thank you. Nice to meet you. இந்த மாதிரி தான் நிறைய பேர் இங்கே தூக்கிட்டு போகிறாங்க. கட் பண்ணி இந்த மூங்கில் மரத்தை. பா
அண்ட் நீங்கள் நினப்பீங்க என்னடா காரில் வந்துக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வேறு ஏதோ ஃபயர் ஸ்டேஷனை காமிக்கிறான் அப்படின்ற மாதிரி நினப்பீங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆஃபீஸர் வந்தார். ஆஃபீஸர் வந்துட்டு என்னென்ன ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸர் அவர். ஸோ அவர் வந்தார். வந்துட்டு உங்களுக்கு நான் லிஃப்ட்டு தரேன், சேம் வந்து வீடியோ எல்லாமே எடுங்க, ஆனால் வந்து என் ஃபேஸ் எடுக்காதீங்க, என் காரையும் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரின்ட்டு அதுக்கு தான் வந்து வெளியே இருந்து இந்த டேஷ்போர்டில் இருந்து வீடியோ எடுத்தேன். சேம் வந்து அந்த ஃபயர் ஸ்டேஷன் வீடியோ அவர் எடுக்க சொல்லிட்டார். ஸ்டேஷன் மட்டும் எடுங்க, காரை எடுக்காதீங்க, சேம் வந்து என் ஃபேஸை எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சரின்ட்டு எடுக்கலை. இப்போது ஒரு ஹோட்டல் வந்திருக்கேன்ல, இங்கே வந்துட்டு சிக்கன் ரைஸ் சொல்லியிருக்கேன், அதுக்கும் அவர் தான் பே பண்ணுறாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் கூட்டி போகிறேன்றாரு. கொஹிமா ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. கொஹிமா வந்துட்டு இப்போது மார்க்கெட்டுக்கு தான் போகணும்ல, ஆல்மோஸ்ட் வந்து எப்பயும் போல் சன்செட் உடனே ஆயிடுறதுனால மார்க்கெட் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். Chicken soup chow. You wanna have chicken soup chow? Chicken soup you have? The chicken soup chow. Chow. Yeah, chicken soup chow. No, I will go chicken rice only. Only chicken rice. Only chicken rice. ஸோ அவர் பே பண்ணுறேன்றாரு. ஸோ அதான் வந்து ஹோட்டல் மட்டும் இப்போ எடுக்கிறேன், இங்கே வந்து சாப்பிட்டுக்கிட்டு. அந்த மார்க்கெட் வந்து சன்செட் ஆகிறதுனால க்ளோஸ் ஆகிருமா, உடனே க்ளோஸ் ஆகிருமா. ஸோ அதனால் எப்பயும் போல் பெட்ரோல் பங்க் போயிட்டு ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் வந்து அது மார்க்கெட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் டேரெக்டாக வந்து மணிப்பூர் போகிறாராம். நான் உங்களை டேரெக்டாக மணிப்பூரே கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொன்னார். நான் தான் வந்து இல்லை சார், இங்கே நாங்களாம் வந்ததே வந்து இந்த நாய்க்கறி இதெல்லாம் வந்து அந்த மார்க்கெட் எல்லாமே வந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எனக்கு வந்து மணிப்பூர் வேண்டாம், எனக்கு இங்கே கொஹிமாவே எனக்கு ட்ராப் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அவர் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ அந்த மார்க்கெட் போனோடனே அந்த மார்க்கெட் பக்கத்துலேயே ஏதாவது வந்து பெட்ரோல் பங்க் இருந்தால் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு மார்னிங் சேம் வந்து அந்த தைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு டென்ட்டை இம்பார்ட்டண்ட்டாக டென்ட்டை தைக்கணும், அதை தைச்சி முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடித்தோடனே நேராக போயிட்டு அந்த மார்க்கெட் எல்லாமே என்னென்ன பார்க்கணுமோ என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களுக்கு ஒரு வியூவாக காட்டுறேன். முடிஞ்சால் வந்து உங்களுக்கு இது மாதிரி காட்டிடுறேன், நீங்களே போகிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி நினப்பீங்க நீங்கள். ஸோ அந்த மாதிரியே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், சரிங்களா? காமிச்சா அதுக்கப்புறம் நேராக மணிப்பூர் இம்பால் போகணும். இம்பால்ன்ற ஒரு ஏரியா தான் மணிப்பூரோட மெயின் சிட்டி. இங்கே வந்து கொஹிமா தான் மெயின் சிட்டி. ஸோ அதனால தான் கொஹிமா வரோம். ஃபுல்லாக காமிச்சிட்டு நேராக இம்பால் போயிட்டு அதுக்கப்புறம் நேராக வந்து மிசோரம், திரிபுரா, அதுக்கப்புறம் மேகாலயா. ஸோ இதுதான் நம்ம பிளான். வழியாக பெட்ரோல் பங்க் வந்தாச்சுங்க. நல்ல வேலையாக வந்து இறக்கி விட்டார் ஆஃபீஸரு. ஸோ என்ன சொல்கிறேன்னே தெரில, தங்கமான மனுஷன். சாப்பாடு கூட வாங்கி கொடுத்துட்டு நைட்டு இங்கே வரைக்கும் இறக்கி விட்டார். பக்கத்தில் தான் மார்க்கெட் இருக்குது, அங்கே வரைக்கும் வந்து இறக்கி விட்டார். இந்த கொஹிமா மார்க்கெட்டு, மாவோ மார்க்கெட்னு சொல்கிறாங்க. நாளைக்கு அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். நல்ல வேலையாக இங்கேயும் வந்து எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. தங்கிட்டு அப்படியே நாளைக்கு போயிட்டு என்னென்னன்றதை பார்த்துட்டு பார்ப்போம். உங்களுக்கு ஃப்ரீ ரோம் மாதிரி காமிக்கலான்னு இருக்கேன். ஃபுல்லாக வந்து இந்த மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மார்க்கெட்டை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு திரும்ப ரிட்டன் இங்கே வந்துட்டு பெட்ரோல் பங்கில் தங்கிட்டு ஸோ அடுத்த நாள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான். இங்கே எங்கன்னா கொஹிமா முடிச்சுட்டு அடுத்து மணிப்பூர் இம்பால் அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போக வேண்டியதான். ஒரு வழியாக வந்துட்டேன், சந்தோஷமாக இருக்குது. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க. சேம் திரும்ப அந்த இது உடஞ்சிருச்சு. 4 கம்பி இது பண்ணணும், சர்வீஸ் பண்ணுறது இம்பாசிபிள். என்ன பண்ணுறதுனே தெரில. நேற்று வேறு சரியாக தூங்கலை, குடலில். டென்ட்டு போட்டேங்க. எப்படா டென்ட்டு போட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? சொல்கிறேன், நாளைக்கு சொல்கிறேன், தூங்கிட்டு நாளைக்கு சொல்கிறேன். மார்னிங்க ஒரு வழியாக நல்லா தூங்கிட்டேன். டென்ட்டு எப்படா கட்டினேன் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. டென்ட்டு வந்து எப்படி கட்டினேன்னா, இந்த உடஞ்சிருந்துச்சுல அதை நூல் உள்ளே தள்ளி வெளியே ஒரு மாதிரி வச்சு அது ஒரு மாதிரி பெண்ட் பண்ணி அப்படியே பண்ணிட்டேன். ஸோ இதை சர்வீஸ் பண்ணணும், இல்லைன்னா இதே மாதிரி தான் பண்ணிட்டு போகணும், வேறு வழியே இல்லை. ஸோ இன்றைக்கி 286வது நாள். ஸோ வாங்க போகலாம். எனக்கு வெயிட் பண்ணவே பிடிக்கல, சார்ஜ் மட்டும் ஏறிக்கிட்டு இருக்கு. சார்ஜ் ஏற்றிட்டு வெயிட் பண்ணவே பிடிக்கல, நேராக வெயிட் பண்ணணும்னே தோணலை. நேராக போய் அந்த மாவோ மார்க்கெட் போயிட்டு அந்த நாய்க்கறியை பார்க்கணும் போல் இருக்குது, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போல் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் பண்ண போல் இருக்குது. வாங்க போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெட்ரோல் பம்பில் தான் தங்கியிருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் கிளம்பணும். குளிருதுங்க காலையிலே. வாங்க நேராக மார்க்கெட்டு தான்.
டக்குன்னு ஒரு ஹோட்டலுக்குள்ளே வந்தேன். பாருங்கள், ஹோட்டலு வித்தியாசமாக இருக்குது. கேன் ஐ டேக் வீடியோ? யூடியூபர், I'm a YouTuber, blogger, all India पैदल lift yatra. Just see that, take a video. Recently opened it, so there's less stuff. Okay. And what is this? These are paintings. Paint shop or is food? Multiple person. Okay. Nice to meet you. Thank you. What's your good name? Yeah, I'm South India. Oh, no. What's your good name? Gokul. Gokul? Yeah. Dila. Thank you. ஸோ நல்லா இருந்துச்சு. பார்த்தா இன்னும் சரியாக ஓப்பன் பண்ணலையா. ஓகே, வாங்க. அண்ட் இங்கேருந்தா மாவோ மார்க்கெட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேங்க. உள்ளே போகணுன்னு நினைக்கிறேன். சேம் எலியெல்லாம் வச்சுருக்காங்க. வெள்ளை எலி, சின்ன சின்ன எலியெல்லாம் இருக்கு. சேம் வந்து நான் மார்க்கெட்டுக்கு வந்துட்டேங்க. மார்க்கெட் வந்துட்டு நான் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் இங்கே சொல்லிக்கலான் இருக்கேன். என்னென்னா, இந்த மார்க்கெட்டில் நாய்க்கறி விற்கிறாங்க. நான் அங்கே வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து நிறைய டாக் லவர்ஸ்லாம் இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு மனசு வந்து இதாகலாம். ஸோ அதனால் வந்து நான் வந்து வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பார்க்கணுன்றவங்க மட்டும் பாருங்கள். டிஸ்க்ளைமராக இதை நான் சொல்லிக்கிறேன். அந்த சேம் பிரதரை பார்த்தேன். பிரதர் தான் அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரு. ஸோ இங்கே வந்து என்னென்னா மீன் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது மீன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு இங்கே எப்பயுமே பார்க்குற மாதிரி மீன் இருக்குது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு இது என்ன சொல்கிறது, பாம்பு மாதிரி ஒரு மீன் இருக்குது. அதை காட்டுறேன். மாங்குர். இந்த பாருங்களேன், கடிச்சிரும் போல இருக்குது. அந்த மாதிரி பாம்பு மாதிரி தான் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து ஃபிஷ்ஷு தான். வந்து இதுதான் மெயின் மார்க்கெட். இங்கே தான் வந்து எல்லாமே தவளை, சின்ன சின்ன தவளை எல்லாம் போட்டிருக்காங்க. ஒரு தெரியுதா? சின்ன சின்ன தவளையிலேருந்து, எலியிலேருந்து, எல்லாமே நத்தையிலேருந்து. வேற முட்டை அந்த மாதிரி தான் இருக்கு. இன்னொரு மார்க்கெட்டும் ஆக்சுவலாக மேலே இருக்குது. இது வந்து ஒரு மார்க்கெட்டுங்க. ஃபுல்லாக வெஜிடபிள் ப்ளஸ் வந்து அந்த முன்னாடி அந்த எலி எல்லாம் வைக்கிறாங்க. பட்டுப்புழுன்றது இன்னொரு மார்க்கெட் இருக்குது. நான் அங்கேயும் போய் காமிக்கிறேன். ஆக்சுவலாக மேலே போகணும். இது ஒரு சேனலுங்க. சாரி, இது ஒரு இன்னும் இது ஒரு கடைங்க. இது வந்து மேலே இருக்கிற கடை மாவோ மார்க்கெட். சேம் வந்து நீங்கள் கீழே பார்த்தது செகண்ட் ஃப்ளோர்னு நினைக்கிறேன், கிரவுண்ட் ஃப்ளோரு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தது இது இந்த டாக் மீட். திஸ் மாவோ மார்க்கெட். இது பாருங்க, எலி. இதுதான் மெயினாக காமிக்கணும்னு இருந்தேன். பெரிய தவக்கலை, சின்ன தவளை ரெண்டுமே வந்து பாக்கெட். இதாங்க உங்களுக்கு காமிக்கலான் இருக்கேன். பட்டுப்புழு எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து என்னன்னு தெரில. இது க்ளீனானது, இது கருத்து போனதுன்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதாங்க, மற்றெல்லாம் வெஜிடபிள் தான். இதுதான் வந்து கொஞ்சம் இது விசித்திரமாக இருக்கிறது. ஒரு வழியாக பார்த்துட்டேன், தவளையும் பார்த்துட்டேன், இதையும் பார்த்துட்டேன். டாக் மீட் தான் உங்களுக்கு காட்ட முடியல. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த நான் ஒரு 2-3 ஃபுட்டேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் பார்த்துருப்பீங்க. பட் மற்றபடி வந்து என்னால் வந்து டைரெக்டாக இந்த ஃபோனில் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அந்த ரூல்ஸ் மாற்றிட்டாங்களே. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்திருக்கவங்கெல்லாம் வந்து வீடியோ போட்டு இந்த மாதிரி டாக் மீட்லாம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சம்திங் எதுவும் வந்திருக்கும் போல். ஸோ அதனால் இது கேஸ் நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி தான் சொன்னார். டாக் மீட் விற்கிற ஓனர் அந்த மாதிரி தான் சொன்னார். ஸோ அதனால தான் மற்றெல்லாம் உங்களுக்கு காமிக்க வேண்டியதாக இருந்துச்சு. மெயினாக இங்கே வந்ததே டாக் மீட் காட்டணும் தான், அதுவே கேஸில் ஓடிட்டுருன்றாரு. ஸோ எனிவே பார்த்தாச்சு, வாங்க போகலாம். நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு அந்த கிளிப்பை மட்டும் வேறு யாராச்சும் போட்டிருந்தா அந்த கிளிப்பை மட்டும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். அண்ட் வெளியே வந்தாச்சுங்க. லேரி பேப்டிஸ்ட் சர்ச். இது சர்ச்சா? பில்டிங் மாதிரி இருக்கு. பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டில் டாக் மீட்டு. அது அப்புறம் டாக் மீட்டை வந்து என்னால் வந்து எப்படி எடுக்க முடிஞ்சுன்னா, ஜஸ்ட்டு தூரத்தில் இருந்தால் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு. கீழே போனால் வீடியோ எடுக்கவே விட மாட்றாங்க. ஏன்னா வந்து ரொம்ப இது ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கான். இப்போது கேஸ் போட்டிருக்காங்களாம். ஸோ கொஹிமா மார்க்கெட்டில் மட்டும் டாக் மீட்டு வந்து வீடியோ எடுக்க முடியாது, நீங்கள் மற்ற இடத்துல வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்ற இடம்னா எங்கன்னா திமாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, அங்கே எடுத்துக்கலாம். அங்கே வந்து ஓப்பன் மார்க்கெட்டாக தான் இருக்கும், அங்கே எடுத்துக்கலாம். பட் இங்கே எடுக்க வேணாம்னாங்க. பட் ஏற்கனவே நான் எடுத்த ஒரே ஒரு ஷாட் மட்டும் போட்டிருந்தேன் இந்த வீடியோவில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துருப்பீங்க பட்டுப்புழு, அப்புறம் எலி, அப்புறம் வந்து இந்த இது தவளை, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். என்னால் முடிஞ்சாரு கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து மாவோ அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூரில் ஸ்டார்ட் ஆகிற ஒரு ஊருக்கு தான் போகிறோம், மாவோன்னு சொல்லிட்டு. நேராக ஸ்ட்ரைட்டாக மணிப்பூர் தான். இன்றைக்கி மேக்ஸிமம் மணிப்பூர் போய் ரீச் ஆகிடலான்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம். ஓகே, எனிவேஸ் எல்லாமே முடிச்சாச்சு. வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப காரில் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர்ஸ். அவங்க வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மாவ் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். காரில் தான் போயிட்டுருக்கேன். இப்போ போயிட்டேன்னா எனக்கு அங்கேருந்து எப்படியும் வந்து ஒரு 2-3 மணி நேரம் ட்ராவல் இருக்குது மணிப்பூருக்கு உள்ளே. அங்கே உள்ளே போயிட்டோம்னா அடுத்த என்னென்னன்றதை பார்க்கலாம். பட் இன்றைக்கி வேலை முடிஞ்சுங்க ஒரு வழியாக. நினச்ச மாதிரியே நடந்துருச்சு. என்னென்ன எடுக்கணும்னு நினச்சேனோ எல்லாமே எடுத்துட்டேன். தாடி எவ்வளோ பெரிய மலை. ஸோ பிரதர்ஸ் வந்து வேறு பக்கம் போகிறாங்களாம். ஸோ நம்ம இங்கே வரைக்கும் இறக்கி விட்டாங்க. இங்கேருந்து கரெக்டாக 10 கிலோமீட்டர். லிஃப்ட்டு கிடச்சிருவேண்ணா, எனக்கு கண்டிப்பாக தெரியும். போய் சேர்ந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டென்ட்டு நல்ல வேலை சரி பண்ணிட்டேன். எல்லாமே சரியாயிடுச்சு. ஆனால் தைக்கணும், பேக் தைக்கணும், டென்ட்டு இந்த ஜிப்பு தைக்கணும். எதுவுமே இங்கேயும் முடியலைங்க. மாவோ மார்க்கெட்லேயும் எதுவும் முடியல. நாகாலாண்டில் முடியல, மேபி மணிப்பூரில் முடியலான்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்ப்போம்.
எனிவேஸ் ஒரு வழியாக வந்து லிஃப்ட் கிடச்சிருச்சு. நம்ம காரில் தான் லிஃப்ட் கிடச்சிருச்சு. ஸ்ட்ரைட்டாக வந்து மாவு பக்கத்தில் போகிறாங்களா எனக்கு எப்படின்னு தெரில, பட் இவங்க ஸ்டாப் பண்ணுவாங்களான்னு தெரில. பட் எனிவேஸ் ஓகே brother for this lift. brother thank you so much for this longest lift. கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. மாவுதா இறங்கலான்றது தான் இருந்தேன், பட் வந்து எவ்வளோ தூரம் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். கிளம்பலாம். இங்கேருந்து கரெக்டாக வந்து 20 கிலோமீட்டர் இருக்குது சப்பர் மீனாக்கு. அங்கே போயிட்டு ட்ரெயின் போட்டுதாங்களா. ரொம்ப தூரம் பரவாயில்லைங்க, ரொம்ப தூரம் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் திஸ் லிஃப்ட். தேங்க்யூ. ஒரு வழியாக வந்துட்டேன், வந்து சேர்ந்துட்டேன். அந்த மணிப்பூரில் வந்துட்டு நான் பேக் ஆக்சுவலாக மிக்ஸ் பண்ணியிருந்தேன். நேற்று ஒரு சார் வந்து ஹெல்ப் பண்ணார், சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னேன்ல, அந்த பேக்கை வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சார் இங்கே வந்தார், பேக் கொடுத்தாரு. சேம் வந்துட்டேன். பெட்ரோல் பங்க் பக்கத்தில் சரௌண்டும் இல்லை, எங்கேயுமே இல்லைங்க. ஸ்டே பண்ணலான்னு பார்க்கும்போது எங்கேயுமே இல்லை. பட் ஒரு வழியாக இங்கே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து பிரதர்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருந்தேன். பெர்மிஷன் கேட்கும்போது இன்றைக்கி மட்டும் தங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி. வெரி தேங்க்யூ. அண்டு சேம் வந்து இங்கே தங்கிட்டு முடியல, மூச்சு வாங்குது. இப்போ தான் வந்து அவசரமாக பேசிகிட்டு இருக்கேன். வந்துட்டு காலையில் கொஞ்சம் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் இம்பால் போக வேண்டியது. ஸோ ஓகே, நான் குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம். நீங்கள் நாகலாந்து வீடியோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். அந்த நாய்கறி அவங்க வந்து அந்த ஓனரே சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வந்து பெர்மிஷன் கிடையாது, வீடியோக்கெல்லாம் பெர்மிஷன் கிடையாது. இப்போது ஒரு கேஸ் போயிட்டுருக்கு இங்கே கொஹிமான்ற இடத்துல வந்து ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்து வீடியோலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அதுக்காக தான் ஒரே ஒரு ஷார்ட் மட்டும் காமிச்சேன். நிறையா எடுத்திருந்தேன், பட் வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்க முடியாது. வீடியோ எடுக்க வேணான்னு சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் எடுத்தேன். பட்டு அவங்க சொல்லி நான் வந்து அப்லோட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு ஷார்ட் மட்டும் உங்களுக்கு காமிச்சேன். அப்புறம் நிறைய தவளை அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் முடிச்சுட்டு மணிப்பூர் போனேன். ஸோ மணிப்பூர் போன வீடியோவை நான் பார்ட் 2ல் போகிறேன். சரி, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.